ஐ மக்களே, வணக்கம் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஹெல்ப்பு எனக்கு எப்பவும் தேவை. விஜய் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்லது. இப்போ என்ன பார்க்க போனால், எனக்கு கட்சியும் வேண்டாம் பதவியும் வேண்டாம், எனக்கு கட்சியும் வேண்டாம் பதவியும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரஜினி படத்தில் வந்த மாதிரி. ஸோ கட்சி வேண்டாம்னு சொல்லிட்டார் ரஜினி, பட் பதவி கொடுத்தாலும் வேண்டான்ட்டார். பட் அவர் மாரி யாரும் இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவர் அப்படியே இருந்துட்டு போயிட்டார், கட்சி வேண்டாம் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் மட்டும் சொன்னார், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுனா 2001 வின் பண்ணியிருப்பேன், 100% வின் பண்ணியிருப்பேன். ஒருத்தர் கேட்குறாரு ப்ரெஸ் மீட்டில், நீங்கள் அந்த பஸ் மிஸ் பண்ணுறேன்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டார். ஸோ இது அவருக்கு போர் அடிச்சு போச்சு கேட்டு. ஸோ அது மாதிரி நம்ம இப்போது டிவிக்கில் இணைஞ்சிருக்கிற இணையில இன்னும் கட்சியில் சேரல. ஸோ டிவிகே கிட்டேருந்து அமைச்சர் பதவி வாங்கியிருக்கிற நம்ம இவர் விசிக தலைவராகட்டும், ஐயுஎம்எல் கட்சி தலைவராகட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், இவங்க எல்லாமே. ஸோ இது எல்லாருமே கூட்டணி வச்சாங்க. கூட்டணிக்கு அண்ணா அப்போயே கூப்பிட்டது யாரும் வரல, இப்போ தன்னால் வந்துட்டாங்க வேறு வழி இல்லாமல். டிவிகேவும் வேறு வழி இல்லாமல் அவங்கள அரவணைச்சாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் சிஎம் வேண்டும், நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎம் வேண்டும், கண்டிப்பாக ஒரு நல்லாட்சி வேண்டும் அப்படின்னு இவங்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. நல்ல விஷயம். இதில் என்ன சொன்னாலும் இவங்க எல்லாருமே டிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க. ரொம்ப பேசி நீண்ட இழுப்பறிக்கு அப்புறம் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, ஆளுநர் ஒன்று தான், குடியரசு ஆட்சி வரக்கூடாது, குடியரசுத் தலைவர் வந்துடக்கூடாது. ஸோ மொத்தத்தில் பிஜேபி ஆட்சி இங்கே தொடரக்கூடாது, ஒரு தொங்கு சட்டம் வந்துருச்சு. ஸோ இதை காப்பாற்றணும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒரு எலெக்ஷனை விரும்பலை யாருமே. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு எலெக்ஷனா ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ ஏன்னா விஜயனுக்காக தான் வெளியூர்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பல லட்சங்கள் செலவு பண்ணின்னு ஓட்டு போட்டு போயிருக்காங்க. மறுபடியும் அவங்கள வாடான்னு சொன்னால் எப்படி வருவாங்க? ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி விஜயன் அமைதியாக இருந்து காய் நகர்த்தி லாஸ்ட்டாக சாதிச்சிட்டாரு. சிஎம்ஓ ஆகிட்டாரு. மக்கள் ஹாப்பி, மன்னர் ஹாப்பி, மன்னர் சார்ந்த அமைச்சர்களும் ஹாப்பி. ஸோ இந்த அமைச்சர் பதவியில் எனக்கு ஃபஸ்ட்டு வேண்டாம் சொன்னவங்க தான் இப்போ பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு பதவி ஏற்றுட்டேன். ஸோ அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ற மாதிரி சாதாரணமாப்பா கவுண்டமணி டைலாக் சொன்ன மாதிரி. அவர்லாம் லெஜெண்டு. அப்பயே படத்தில் அந்த டைலாக்லாம் வைக்கிறாங்கன்னா சும்மா வைப்பாங்களே, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா பாப்பா அப்படின்ற மாதிரி. போதும் அப்படின்ற மாதிரி தான் சாப்பிடும் போது. ஸோ போதும் நம்ம வைன்ற மாதிரி தான் அர்த்தம். எதாவது பிரியாணி வைப்பா, பீஸ் வைப்பா, இந்த பீஸ் அந்த பீஸ், சிக்கன் 65 அந்த மீனை வைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ பந்திக்கு வந்துட்டால் பரிமாறி தான் ஆகணும். அவங்க சாப்பிட்டு முடித்து போடுற வரைக்கும் பரிமாறிட்டே தான் இருக்கும், கொடுத்துட்டே தான். அதுதான் விருந்தினர் ஓம்பல். ஸோ அது வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம். ஸோ வந்தோரை வாழ வைக்கும் சென்னை, மெட்ராஸ். ஸோ யாரையும் கைவிடாது மெட்ராஸ் அப்படின்ற மாதிரி தான். சரி, யாராக இருந்தாலும் மெட்ராஸ் பொழைச்சிக்கலாம் சொல்லுவாங்க. கெட்டு பட்டணம் போ அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. அது உண்மை. ஏன்னா இங்கே பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட ஷாப், பலதரப்பட்ட தொழில், பலதரப்பட்ட வருமானம் இங்கே சென்னையில் கிடைக்குதுன்னா அது மிகையாகாது. இப்போ தான் ஊருக்குள்ளே கம்பெனி திறந்துட்டாங்க, ஊருக்கு கம்பெனி திறந்துட்டாங்க. ஸோ மக்கள் ஸ்ப்ரெட் ஆகி அவங்க ஊரில் செழிப்பாக இருக்காங்க. நல்ல விஷயம். மக்கள் செழிப்பாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். அது கடவுள் கிருபையோட. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பதவியே வேண்டான்னு சொன்னவங்க தான் விசிகாவும் கம்யூனிஸ்ட்டு அண்ட் ஐயுஎம்எல். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண டிவி கட்சி சப்போர்ட் பண்ணவங்க தான். காங்கிரஸ் மட்டும்தான் கூட்டணி வைக்கும் போதே சரி எங்களுக்கு பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க பதவி கேட்டு உள்ளே வந்தாங்க. பட் அவங்க ராகுல் காந்தி விஜயனா கூட தான் கூட்டணி வைக்கணும். கரூர் மீட்டிங் பிரச்சனை நடந்துலேருந்தே, அந்த பேடான பர்ஃபார்மன்ஸ் நடந்துலேருந்தே நியூஸ் அடிப்பட்டது என்னன்னா, விஜயண்ணா கூட தான் கூட்டணி, டிவியை கூட தான் காங்கிரஸ் கூட்டணி பெருத்த பேச இருந்தது. ஒரு நல்ல டீம் வருது, ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி, விஜயண்ணா கூட தான் வராங்க அப்படின்னும் போது பிளாஸ்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, உள்குத்து நடந்து டிஎம்கேக்கு மறுபடியும் உள்ளே போய் போந்துட்டாங்க. நாசமாக போச்சு. 5 சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நல்ல காலம் 5 சீட்டாவது வந்தாங்களே, அது அண்ணாவை காப்பாற்றி தான் வந்திருக்காங்க. அந்த 5 சீட்டும் உள்ள சர்க்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. பிரச்சனையா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உனக்கு அமைச்சர் பதவி போ, 2 பேர். ஸோ அடுத்து நீண்ட இழுபறிக்கு அப்புறம் தான் இந்த 3 கட்சியும் உள்ளே வருது. கட்சினோ சின்ன கட்சி தான், ஆனால் வச்சுங்கிற பதவி பெரிய பதவி, எம்எல்ஏ பதவி.
அது விலை கொடுத்து வாங்க முடியாதுதான். அன்பால விலை கொடுத்து அண்ணன் வாங்கிட்டாரு. இதுல வந்து பெரிய குதிரை பேரெல்லாம் இல்லை. நான் மக்களுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கேன். சும்மா பிரேமலதா தான் குதிரை பேரம் சும்மா சேனா ஓட்டிங்கிறேன் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ. அதுவும் விஜயகாந்த் மூஞ்சிக்காக தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. அவங்க மூஞ்சிக்காக யாரும் ஓட்டு போடல விருதாச்சலத்தில். ஸோ சும்மா வந்துட்டு நீங்கள் தான் குதிரை பேரம், நீங்கள் தான் பெட்டி பெட்டியாக பணத்தை வாங்கிட்டு டிஎம்கேல சேர்ந்துட்டீங்க. இவங்களும் வந்து விஜயண்ண கட்சியில் தான் வந்து சேர்ற மாதிரி இருந்தது. ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஐயோ எப்பா பணமா இல்லை. விஜயகாந்த் சம்பாதிச்சு வைக்காத பணமா, அவர் சம்பாதிச்சு வைக்காத பணமா, அவர் செத்த பிறகு ஆண்டாளோட காலேஜே விற்று போட்டீங்க. இன்னும் அந்த சத்திரம் மட்டும் கிடக்கு, சும்மா சின்ன சத்திரம் ஆஃபீஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா அதையும் விற்று தின்றுவாங்க. ஸோ உழைச்சுன்னு தான் தெரியும் அதோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. வேறு சிந்தி ஷூட்டிங்கில் சம்பாதிச்ச அந்த கருப்பு சிங்கத்துக்கு தான் தெரியும், விஜயகாந்துக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். பாவம் அவரோட ஆத்மா வந்து எப்படி போராடிட்டு அவருக்கு தான் தெரியும். இவங்க பணத்தை வாங்கிட்டாங்க, பணம் வாங்கினாங்களோ வாங்கலையோ பரவலாக சொல்கிறது என்ன, நீங்கள் பணத்தை வாங்கி தான் டிஎம்கேல சேர்ந்துன்றாங்க. வாங்குறாங்க வாங்க கட்டி போகிறோம், அது அவங்க இஷ்டம். ஆனால் வந்துட்டு சும்மா குதிரை பேரம் வந்துட்டு வெறுப்பு கேட்டால் வந்து விஜய் வந்து என்னோட பையன், விஜய் வந்து என்னோட பக்கத்துக்கு பையன் தான், நாங்கள் பார்த்து வளர்ந்தோம் தான், என் வீட்டுக்கு வருவான் போவான். விஜயகாந்த் தான் வந்து சப்போர்ட் பண்ணாரு. அவர் படத்திலேயே வந்து விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணாரு. விஜயகாந்தை வச்சு இயக்குனரே விஜயோட அப்பா தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்று கூடி தான் வளர்ந்தாங்க. ஆனால் அரசியல்னு வரும்போது பிரேமலதா வந்து விலகிட்டாங்க, வேஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக வந்து டிவிக்கில் நின்று கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்களும் அமைச்சராக இருப்பாங்க, அந்த பையனையும் அமைச்சராக இருப்பாங்க, விஜயகாந்த் பையனை அமைச்சராக இருப்பாங்க, அவங்க கட்சி சேர்ந்தவங்களும் அமைச்சராக இருப்பாங்க. அவங்க தம்பிக்கு எம்பி சீட் கட்டாங்கல்ல, ராஜ்யசபா சீட், அதுவும் கிடைச்சிருக்கும். இப்போ ராஜ்யசபா சீட்டு சண்முகம் விலகிட்டாரு. இப்போ வந்து டிவிகேக்கு வந்து அந்த சீட் வரப்போகிற மாதிரி பேச்சு அடிபட்டிருக்கு. ஸோ ராஜ்யசபா எம்பி போயிருக்கலாம். யாரெல்லாம் இப்போ ராஜ்யசபா எம்பி யார் ஆக போகிறான்னு தெரியல. ஆல்ரெடி இருக்கிற கனிமொழி எம்பியில் தண்டை பீஸ் சும்மா கத்தின்னு கிடங்க வேஸ்ட் பீஸ். ராஜாலாம் ஊழல்வாதி, நம்பர் 1 ராஜாவும் சரி, கனிமொழி 2G ஸ்பெக்ட்ரம் அவன் லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கப்பா. லட்சம் கோடி ரூபாய் எவ்வளோ சைபர்னு கூட நமக்கு தெரியாது. எண்ணி பார்க்கணும், ஸ்வயங்னு போட்டு எண்ணி பார்க்கணும். அப்போ தான் லட்சம் கோடி ரூபாய் எவ்வளோ சைபர்னு டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பழகலை. 1 கோடி ரூபாய் முழுசாக நம்ம பார்த்தோமா, பல பேர் இன்க்ளூடிங் மீ 1 கோடி முழுசாக நம்ம ஒன்றும் பார்க்கல, கரெக்டாக தொட்டு கூட பார்க்கல. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எல்லாம் பல கோடி ரூபாய் அனுபவிச்சு சொகுசாக இருக்காங்க. அதான் வந்து தமிழ்நாடு மக்கள் விரட்டி விட்டாங்க. இனிமேல் வரவே கூடாது டிஎம்கே அப்படின்ற மாதிரி. டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ஊழல் நாய் தான். யார் நல்ல ஒருத்தவங்க கொடுத்துறேன் பார்ப்போம். ஸோ அதனால் வந்துட்டு பதவியே வேண்டாம் அப்படின்னு விசியை ஒதுங்கி இருந்துச்சு, மற்ற கட்சியெலாம் ஒதுங்கி இருந்தாங்க. அதுக்கே சரி பரவாயில்ல, நல்லாட்சி வேண்டும், தமிழக ஆட்சி வேண்டும், விஜய் தான் சிஎம்மாக வரணும் அப்படின்னு விசிஏ தலைவரும் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. பட் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் விஜய் தான் வரணும்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முடிவோடு இருந்துங்க. டிஎம்கே கூட்டணி சேரலான்னு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உடச்சி ஸோ சப்போர்ட் பண்ணவர் விசிஏ தலைவர் அண்டு கம்யூனிஸ்ட் அண்டு ஐயுஎம்எல் கட்சி. இவங்களோட 3 பேருக்குமே சிறந்த பதவியை அண்ணா தூக்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு இந்த நன்றிக்கு இதை விட பெரிய கைமாற வேறு யாராலையுமே செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியும்? அரசியலில் என்ன பதவினா என்ன, மக்களுக்கு சேவை பண்ணணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வாரி கொடுத்துட்டாரு. பட் என்னன்னா வேண்டாம் சொல்லியிருந்தாங்க, ஆனாலும் வந்து சேர்ந்துட்டாங்க. வேண்டாம் சொன்னால் சரி கொடுன்னு அர்த்தம் போல இருக்கு. ஸோ கொடுத்தாங்க, கட்சி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வன்னியரசு பதவி ஏற்றுட்டாரு, இந்த பக்கம் ஷாஜகானும் பதவி ஏற்றுட்டாரு. பட் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஏன் வரலன்னு தெரியல. அவங்களுக்கு இருக்குன்னு தானே சொன்னாங்க, அவங்களும் 2 சீட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏன் வரல அப்படின்னு தெரியல. இது ஒரு மர்மமாகவே இருக்குது. டிவிக்கில் வந்து கணிக்கவே முடியல. டிவிக்கு ஆட்சி வருமானது யாராலுமே கணிக்க முடியல. நான் மட்டும் சொன்னேன் கண்டிப்பாக விஜயண்ணா தான் வரும்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னாங்க. விஜயண்ணா தான் ஆட்சிக்கு வருவார், வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்க உள்குத்து என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் டெப்டி சிஎம் அடுத்து யாருமே சொல்ல, யாரும் ஒன்றும் கணிக்கவும் இல்லை. மேபி நம்ம ஆனந்த் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் தான் வந்து இருக்கிறதுலே பக்கா விசுவாசி. அதுக்கப்புறம் நம்ம செங்கோட்டையன் இருக்காரு, போல்டு மேன் வளர்ந்து கேட்டவர் இருக்காரு, நம்ம ஆதவ அர்ஜுனா. இவங்க 3 பேருக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் ஒருத்தர் கிடைக்கும், பார்ப்போம். யார் கிடைச்சனா நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் சேவை பண்ணணும். வேண்டான்னு சொன்னாலும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணி விஜயனை சிஎம் ஆக்கியிருக்காங்க, நல்ல விஷயந்தான். சரி பதவி கொடுக்குறது ஏன் வேண்டாண்டவனே. அதுக்கப்புறம் ஏதோ பேசி முடிவு பண்ணி விசிகே தலைவரும் இந்த ஐயுஎம்எல் கட்சியும் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பதவி சொன்னாங்க. 2 பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான் பேலன்ஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட்டு. பட் அவங்க ஏன் ஆட்களை கொண்டு வரல, இல்லை ஒருவேளை அவங்களுக்கு பதவி ஏதாவது வேண்டாவா அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். 35 எம்எல்ஏ தான், 35 அமைச்சர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க.
இதுக்கப்புறம் இருக்கிற பெண்டிங் என்ன பண்ணுவோம் தெரியல. கிட்டத்தட்ட 100 அமைச்சர் எதுவும் சொன்னாங்க. அரசியலில் போக போதான் இனிமேல் தான் நம்ம கற்றுக்குறோம். போக போதான் வந்து அரசியல் பற்றி விஜயண்ணா வந்த பிறகு தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன், வீடியோவை போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் நல்ல விஷயங்கள் கரெக்டாக இருக்கலாம், சில விஷயங்கள் கரெக்டுக்கு மாறாக இருக்கலாம். தெரிஞ்ச விஷயம் தான் சொல்ல முடியும். நமக்கு யாரும் ஃபோன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சொல்ல போகிறதில்ல. நமக்கு நியூஸ் என்ன தெரியுதோ அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. ஸோ பதவி வந்துட்டு தானாக தேடி வரும்போது வேணான்னு உதாசீனப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு விசிகாவும் எடுத்துக்கினாரு. இந்த பக்கம் ஐயூஎம்எல்லாம் எடுத்துக்கினாங்க. ஏன்னா டிஎம்கேல வந்து கொடுக்கல, நிராகரிக்கப்பட்டார்கள், நிராகரிச்சாங்க. அவங்களுக்கு பதவியே கொடுக்கல. எம்எல்ஏ சப்போர்ட்டோட தான் இருந்தாங்க, கட்சி கூட்டணியில் தான் இருந்தாங்க, பதவி கொடுக்கல. பதவி கொடுக்கணும்ல, அதுதானே நல்ல விஷயம். விஜய் என்ன பண்ணியிருக்காரு, அதான் நல்ல மனசு, பரந்த மனசு, பாரி வள்ளல். பாரி கொடுக்குறாரு, போங்க சாப்பிடுங்க போங்க, ஆனால் அது மொத்தம் நல்லது பண்ணுங்க, மக்கள் நல்லது பண்ணுங்க, அதான் உங்களுக்கு பதவியை கொடுத்துருக்கு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ சக்ஸஸ். டுடே வந்து 2 மினிஸ்டர்ஸ் பதவி எடுத்திருக்காங்க. அவங்க எதிர்பார்க்காது நடந்திருக்கு, நல்ல விஷயம். விஜயண்ணா எதிர்பார்க்காம தானே அவங்க சப்போர்ட்டே கொடுத்தாங்க. என்னதான் கஷ்டப்பட்டு பேரம் பேசினாலும் சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பேசி, ஸோ அவங்களும் மற்ற கட்சியிலிருந்து வந்திருக்காங்க. இதில் பேரம், குதிரை பேரம் எதுவுமே கிடையாது. அண்ணா சொல்லிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாக, குதிரை வேகம் தான், குதிரை பேரம் கிடையாது. அவர் சொன்னது சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும், லஞ்சம் இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது, அமைதியான ஆட்சி, நல்ல ஆட்சி தொடரும்னு சொல்லியிருக்காரு. அவர் போயிட்டு குதிரை பேரை பேசுவாரா? அது வந்து ரொம்ப அதோட அசிங்கம்னும் வேறு எதுவுமே கிடையாது. விஜய் எனக்கு வந்து அதோட கெல்ட்டியான ஃபீல் எதுவும் வந்திருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அவர் எதுவுமே இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாரு. அப்பயே சொல்லிட்டாரு குதிரை வேகம் தான், குதிரை பேரம் இல்லை, குதிரை வேகம். அது வந்து ஏன்னா உள்ளுக்குள்ளே எது பேசினாலும் வெளில வந்துடும். ப்ரெஸ் மீட்டில் அரசியல்வாதி சகஜன்னு சொன்னால. இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கு பறந்து மீட்டிங் பேசினாங்களா? என்ன பேசுறது? சிவி சண்முகம் உடச்சி தள்ளிட்டார் எல்லாத்தையும். அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் உளறிடுவாங்க எல்லாமே உளருவாங்க. அரசியல்வாதி நம்பி யாரும் போகவும் கூடாது, எந்த விஷயத்தையும் டக்குன்னு பேசவும் கூடாது, ரகசியம் காக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த ரகசியம் ஒரு நாள் வெளியே வந்துடும், அது அசிங்கமாயிடும். ஸோ அதனால வந்துட்டு அண்ணா அந்த விஷயத்தில் கரெக்டாகிறாரு, கரெக்டாக காய் நகர்த்தி நீ சக்ஸஸ் பண்ணிட்டாரு. நல்லாட்சி தொடர, மக்களாட்சி தொடர, நம்ம பாரி வள்ளல் விஜயோட ஆட்சி தொடர, நல்லாட்சி தொடரட்டும். நம்ம எல்லாம் சப்போர்ட் இருக்கும், கடவுளும் சப்போர்ட் இருப்பார். நல்லாட்சி தான் நமக்கு வேண்டும், மக்களாட்சி.